வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சக ராசியும் ரிஷப லக்னமும் கொண்ட ஒரு நபர் மிகவும் தனித்துவமான குணாதிசயங்களை கொண்டிருப்பார். ஏனெனில் ரிஷப லக்னம் இவர்களுக்கு பொறுமையையும் நிதானத்தையும் கொடுக்கும் அதே வேளையில் விருச்சக ராசி இவர்களுக்கு துணிச்சலையும் இரகசியத்தன்மையையும் வழங்கும். இந்த 2 ராசிகளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிர் துருவங்களாக இருந்தாலும் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு சமநிலையை உருவாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிப்பார்வைக்கு மிகவும் அமைதியாகவும் ஆடம்பரத்தை விரும்புபவர்களாகவும் தெரிந்தாலும் இவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய போர்க்குணமும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற வைராகியமும் எப்போதும் ஒளிந்து கொண்டிருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் லக்னம் இருப்பதால் கலைநயம் மிக்க விஷயங்களில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும். அதே சமயம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் ராசி இருப்பதால் எதையும் ஆழமாக ஆராயும் குணம் இவர்களிடம் இருக்கும். இவர்களின் வசீகரமான தோற்றம் மற்றவர்களை எளிதில் ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது. எத்தகைய கஷ்டமான சூழ்நிலையிலும் பதட்டப்படாமல் காரியத்தை முடிப்பதில் இவர்கள் வல்லவர்கள். யாரையும் அவ்வளவு எளிதில் தன் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். இவர்களின் நட்பு என்பது மிகவும் ஆழமானதாக இருக்கும். ஒருமுறை ஒருவரை பிடிக்கவில்லை என்று முடிவு செய்துவிட்டால் அதன் பிறகு அவர்களை திரும்பிக் கூட பார்க்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு உறுதியான மனம் கொண்டவர்கள். ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று இவர்கள் நினைத்துவிட்டால் அதற்காக எத்தனை காலம் வேண்டுமானாலும் பொறுமையாக காத்திருந்து காய் நகர்த்துவார்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் அக்கறை உள்ளவர்களாகவும் அதே சமயம் குடும்பத்தின் மீது அதிகப்படியான ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் இருப்பார்கள். ரிஷப லக்னத்தின் தாக்கம் இருப்பதால் இவர்களுக்கு குடும்பத்தின் மீதான பற்று என்பது மற்றவர்களை விட அதிகமாகவே இருக்கும். பாரம்பரியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மனைவியிடமோ அல்லது கணவரிடமோ அதிகப்படியான அன்பையும் விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பார்கள். ஒருவேளை அதில் சிறு குறை ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இவர்களிடம் குறைவாகத்தான் இருக்கும். தந்தை வழி உறவுகளை விட தாய் வழி உறவுகளிடம் இவர்களுக்கு அதிக நெருக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக தாயின் சொல்லுக்கு இவர்களிடம் எப்போதுமே தனி மரியாதை இருக்கும். வீட்டில் ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்க விரும்புவார்கள். ஆனால் இவர்களின் பிடிவாத குணத்தால் சில சமயம் தேவையற்ற வாக்குவாதங்கள் குடும்பத்திற்குள் வரக்கூடும். உறவினர்களுக்கு உதவும் குணம் இருந்தாலும் அவர்கள் தனது தனிப்பட்ட விவகாரங்களில் தலையிடுவதை இவர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். தனது குடும்ப கௌரவத்தை எங்கு சென்றாலும் விட்டுக் கொடுக்காமல் நடப்பார்கள். சந்தோஷமான தருணங்களில் குடும்பத்துடன் செலவிடவே இவர்கள் அதிகம் விரும்புவார்கள்.
உறவுகளுக்குள் விரிசல் ஏற்பட்டால் அதை சரிசெய்ய இவர்களே முதலில் முன்வருவார்கள். ஆனால் அதே சமயம் தன் சுயமரியாதையை இழக்க மாட்டார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் தந்திரமானவர்களாகவும் சிறந்த திட்டமிடுபவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு பணத்தின் மீது ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும் என்பதால் லாபம் வராத எந்த ஒரு காரியத்திலும் இவர்கள் இறங்க மாட்டார்கள். குறிப்பாக தகம், நிலம், வாகனம் தொடர்பான தொழில்கள் அல்லது அழகு சாதன பொருட்கள் தொடர்பான வியாபாரம் இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். விருச்சக ராசியின் குணமான எதையும் ஊடுருவி பார்க்கும் திறன் இவர்களுக்கு போட்டியாளர்களை முறியடிக்க உதவும். மற்றவர்கள் கவனிக்காத சிறு விஷயங்களை கூட இவர்கள் கூர்ந்து கவனித்து தொழிலில் புதிய மாற்றங்களை கொண்டு வருவார்கள். வியாபாரத்தில் ரகசியங்களை காப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்களேதான். தனது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை தன் நெருங்கிய கூட்டாளிகளுக்கு கூட தெரியாமல் ரகசியமாக வைத்திருப்பார்கள். பண முதலீடு செய்யும் போது மிகவும் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பார்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க மாட்டார்கள். நிர்வாக திறமை இவர்களிடம் அதிகமாக இருக்கும் என்பதால் ஊழியர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்களாக திகழ்வார்கள். கூட்டாக தொழில் செய்வதை விட தனித்து நின்று தொழில் செய்வதே இவர்களுக்கு புகழையும் லாபத்தையும் தேடித்தரும். கஷ்டப்பட்டு உழைப்பதன் மூலம்தான் செல்வம் சேரும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள். காலத்திற்கு ஏற்றவாறு தொழிலில் மாற்றங்களை செய்து எப்போதும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்ற லட்சியம் இவர்களிடம் இருக்கும். வேலையை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் நம்பகமானவர்களாகவும் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக செய்து முடிப்பவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தால் அங்கு இவர்களுக்கு தனி மரியாதை இருக்கும். எதற்கும் அஞ்சாமல் தனது கருத்துக்களை பதிவு செய்வார்கள். உயர் அதிகாரிகளிடம் பணிவாக இருந்தாலும் தவறான விஷயங்களை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டார்கள். இதுவே இவர்களுக்கு பல நேரங்களில் பதவி உயர்வையும் புகழையும் தேடித்தரும். நிதித்துறை, வங்கித்துறை, காவல்துறை அல்லது இரகசிய தகவல்களை சேகரிக்கும் துறைகளில் இவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. வேலையில் இவர்களுக்கு ஒரு ஒழுக்கமும் நேர்மையும் எப்போதும் இருக்கும். சோம்பேறித்தனத்தை இவர்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள். சக ஊழியர்களுடன் பழகும்போது மேலோட்டமாக பழகினாலும் யாரிடம் எவ்வளவு தூரம் இடைவெளி வைக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். தனக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் கனிவாகவும் அதே சமயம் வேலையில் கராரமாக நடந்து கொள்வார்கள். ஒரு வேலையை ஆரம்பிக்கும் முன்னே அதன் சாதக பாதகங்களை முழுமையாக அறிந்து வைத்திருப்பார்கள். இதனால் பணியிடத்தில் இவர்களுக்கு தோல்வி என்பது மிக குறைவாகவே ஏற்படும். அதிகாரம் மிக்க பதவிகளில் அமரும் யோகம் இவர்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. அதை தக்க வைத்துக் கொள்ளவும் இவர்கள் கடுமையாக உழைப்பார்கள். வேலையில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் மற்றவர்கள் கைவிடும்போது இவர்கள் முன்னின்று அதை சரி செய்வார்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இவர்கள் எப்போதும் ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்க விரும்புவார்கள். கையில் போதுமான அளவு பணம் இருந்தால்தான் இவர்களுக்கு நிம்மதியே வரும். ரிஷப லக்னக்காரர்கள் என்பதால் சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். அதே சமயம் விருச்சிக ராசியால் திடீர் யோகங்கள் மூலம் பணவரவு இவர்களுக்கு வரும். வீண் செலவுகளை குறைத்து கொண்டு அவசியமான விஷயங்களுக்கு மட்டுமே செலவு செய்வார்கள். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதில் ஒரு சிக்கனம் இருக்கும். நிலம் மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதில் இவர்களுக்கு அலாதி பிரியம் இருக்கும். அதன் மூலம் பிற்காலத்தில் கோடீஸ்வரர்களாக மாறும் வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. தர்ம காரியங்களுக்கு பணம் கொடுப்பதில் இவர்களுக்கு பெரிய மனது இருக்கும். ஆனால் அதை விளம்பரப்படுத்த மாட்டார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்திருக்கலாமே என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களிடம் பணம் எப்போதும் தாராளமாக புழங்கும். ஆனால் அதை யாரிடமும் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பார்கள். ஒருவேளை வாங்கினால் அதை திட்டமிட்டு விரைவில் திருப்பி செலுத்தி விடுவார்கள். பங்குச்சந்தை போன்ற முதலீடுகளில் ஆரம்பத்தில் நஷ்டம் வந்தாலும் அனுபவத்தின் மூலம் பின்னர் லாபம் ஈட்டுவார்கள். தனது ஓய்வு காலத்திற்காக இப்போதே திட்டமிட்டு சேமித்து வைக்கும் புத்திசாலிகள் இவர்கள். இவர்களின் கையில் பணம் இருந்தால் அது பல மடங்காக பெருகும் என்பது ஜோதிட ரீதியான உண்மை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் பொதுவாக திடமான உடல் அமைப்பை கொண்டிருந்தாலும் சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. குறிப்பாக ரிஷப லக்னம் என்பதால் தொண்டை, முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் பாதிப்புகள் வரலாம். குளிர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி என்பதால் சிறுநீரக கோளாறுகள் அல்லது உடல் சூடு தொடர்பான உபாதைகள் இவர்களை அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடும். உணவின் மீது இவர்களுக்கு ஒரு தனி பிரியம் இருக்கும் என்பதால் உடல் எடை கூடும் அபாயம் உண்டு. எனவே உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். இவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டால் அது உடல் நலத்தையும் பாதிக்கும். எனவே மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள யோகா போன்ற பயிற்சிகள் தேவை. வேலையில் காட்டும் தீவிரத்தை இவர்கள் உடற்பயிற்சியிலும் காட்டினால் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். எப்போதாவது வரும் சிறு நோய்களை கூட ஆரம்பத்திலேயே கவனித்து மருத்துவம் பார்ப்பது இவர்களுக்கு நல்லது. தண்ணீர் அதிகமாக குடிப்பது இவர்களின் உடல் சூட்டை குறைக்கும். காரமான உணவுகளை குறைத்துக் கொள்வது இவர்களின் செரிமானத்திற்கு பலன் தரும்.
பொதுவாகவே இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் என்பதால் எந்த ஒரு நோயையும் எளிதில் முறியடித்து விடுவார்கள். தூக்கமின்மை பிரச்சனை வராமல் இருக்க இரவு நேரங்களில் மொபைல் போன் பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். நீண்டகால ஆரோக்கியத்திற்கு தியானம் இவர்களுக்கு ஒரு மருந்தாக அமையும். குழந்தைகள் விஷயத்தில் இவர்கள் மிகவும் பொறுப்பானவர்களாகவும் அதே சமயம் சற்று கண்டிப்பானவர்களாகவும் இருப்பார்கள். தனது குழந்தைகள் சமுதாயத்தில் மிகப்பெரிய கௌரவத்துடன் வாழ வேண்டும் என்பது இவர்களின் பெரும் கனவாக இருக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்திற்காக எதையும் செய்ய துணிவார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பார்கள். குழந்தைகள் ஒருபோதும் தடம் மாறி சென்றுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகவும் விழிப்புடன் இருப்பார்கள். விருச்சக ராசி என்பதால் குழந்தைகளிடம் ஒரு ரகசியமான பாசத்தை வைத்திருப்பார்கள். வெளியே பார்க்கும்போது கண்டிப்பானவராக தெரிந்தாலும் உள்ளுக்குள் மென்மையானவராக இருப்பார்கள். பிள்ளைகளின் திறமைகளை அடையாளம் கண்டு அதை வளர்க்க இவர்கள் முன்னின்று செயல்படுவார்கள். இவர்களின் பிடிவாத குணம் சில சமயம் வளரும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கலாம். எனவே அவர்களுடன் நண்பர்களைப் போல பழகுவது நல்லது. குழந்தைகள் மூலம் இவர்களுக்கு பிற்காலத்தில் பெருமையும் புகழும் வந்து சேரும். அவர்களின் வளர்ச்சியைக் கண்டு மிகவும் பெருமிதம் கொள்வார்கள். பிள்ளைகளின் திருமண விஷயத்தில் இவர்களின் முடிவே இறுதியாக இருக்கும். அதில் மிகவும் கவனமாக செயல்படுவார்கள். பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் இவர்களுக்கு இருக்கும் ஆர்வம் வேறெதிலும் இருக்காது. வாரிசுகள் இவர்களின் நற்பெயரை காப்பாற்றும் வகையில் சிறந்த குணங்களுடன் வளர்வார்கள். பயணங்கள் செய்வதில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். ஆனால் அந்த பயணங்கள் ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆன்மீக பயணங்கள் இவர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். குறிப்பாக நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்கு அல்லது கடற்கரை ஓரங்களுக்கு செல்வதை மிகவும் விரும்புவார்கள். தொழில் ரீதியாக அடிக்கடி தூர தேச பயணங்கள் செய்ய வேண்டிய சூழல் இவர்களுக்கு அமையும். அதன் மூலம் புதிய தொடர்புகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். அங்கேயே வேலை பார்த்து பெரும் பொருள் ஈட்டுவார்கள். பயணங்களின் போது இவர்களுக்கு புதிய உணவுகளை ருசிப்பதில் தனி ஆர்வம் இருக்கும். வித்தியாசமான கலாச்சாரங்களை தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். எங்கு சென்றாலும் தனது பாதுகாப்பு மற்றும் வசதிகளில் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். எப்போதும் சொகுசான பயணங்களையே தேர்ந்தெடுப்பார்கள். மலை பிரதேசங்களுக்கு சென்று இயற்கையை ரசிப்பது இவர்களின் மன அழுத்தத்தை நீக்கி புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஒரு பயணத்தை திட்டமிடும் போதே எங்கு தங்குவது, என்ன செய்வது என்பதை மிக தெளிவாக திட்டமிட்டு விடுவார்கள். பயணங்களில் எதிர்பாராத சில நல்ல திருப்பங்கள் இவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஒவ்வொரு பயணமும் இவர்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அது இவர்களின் அறிவுத்திறனை வளர்க்கும். முடிவாக கூற வேண்டுமென்றால் விருச்சக ராசியும் ரிஷப லக்னமும் கொண்டவர்கள் வாழ்க்கையில் பல சவால்களை சந்தித்து பெரிய நிலைக்கு வருவார்கள். இவர்களின் வைராக்கியமும் கடின உழைப்பும் தான் இவர்களின் மிகப்பெரிய பலம். எதற்கும் சோர்ந்து போக மாட்டார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்களுக்கு இருக்கும் ஆர்வம் இவர்களை பலரின் இதயங்களில் இடம் பிடிக்க வைக்கும். இவர்களின் ஒரே எதிரி இவர்களின் கோபமும் பிடிவாதமும் தான். அதை கட்டுப்படுத்திக் கொண்டால் இவர்களை வெல்ல எவராலும் முடியாது. தெய்வ நம்பிக்கை இவர்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையிலும் கடவுள் இவர்களுக்கு ஒரு வழிகாட்டுவார். பிறரை நம்பும்போது சற்று நிதானமாக இருந்தால் ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கும். விடாமுயற்சியால் இவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். காலப்போக்கில் செல்வம், செல்வாக்கு என அனைத்தும் இவர்களை தேடி வரும். மன அமைதிக்கு அவ்வப்போது தனிமையில் இருப்பதை இவர்கள் விரும்புவார்கள். அதுவே இவர்களின் ஆற்றலை அதிகரிக்கும். மற்றவர்களின் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் தனது பாதையில் உறுதியாக செல்வார்கள். இவர்களின் வாழ்க்கை ஒரு போராட்டமாக தொடங்கினாலும் இறுதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கதையாகவே முடியும் என்பது உறுதி. நற்பண்புகளும் புத்திசாலித்தனமும் கலந்த இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும்.
உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.